ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு speakeasy.com சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் அவன், அவள் இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்து நம்ம எப்படி ஹிந்தியில் மிகவும் சுலபமாக ஒரு தொடர் நம்ம உருவாக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதாக அவன், அவள் இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து நம்ம மிகவும் சுலபமாக எப்படி நம்ம ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது வாக்கியமாக அவன் வந்தான், ஹீ கேம். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? உஸ்னே ஆ, உஸ்னே ஆ. அவள் வந்தாள், அவன் அப்படிங்கிறது ஆணை சொல்கிறத குறிக்கும். அவள் அப்படின்னு ஒரு பெண்ணை சொல்லும் போது அவள் வந்தாள், ஷீ கேம். அப்போ ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? வஹ் ஆயா. வஹ் அப்படின்னு வர எந்த ஒரு தொடருமே ஓ என்ற ஒரு சில நம்ம பேசணும். ஓ ஆயா, அவள் வந்தாள், ஓ ஆயா. இரண்டாவதா அவன் வருவான், அவன் வருவான். இது எப்படி சொல்கிறது? ஹீ வில் கம். ஹிந்தியில் வஹ் ஆயேகா. வஹ் அப்படின்னு வர எந்த ஒரு வாக்கியமே ஓ என்ற ஒரு சில நம்ம பேசணும். ஓ ஆயேகா. அவள் வருவாள், ஷீ வில் கம். ஓ ஆ ஜாயேகி, ஓ ஆ ஜாயேகி. மூன்றாவது வாக்கியம் அவன் வருகிறான், ஹீ இஸ் கம்மிங். ஓ ஆ ரஹா ஹை, ஓ ஆ ரஹா ஹை. அவள் வருகிறாள், ஷீ இஸ் கம்மிங். ஓ ஆ ரஹி ஹை, ஓ ஆ ரஹி ஹை. அவன் வருகிறான் என்ற ஒரு ஆணை பார்த்து நம்ம சொல்லும்போது ரஹா ஹை அப்படின்னு வாக்கியம் முடியணும். அவள் வருகிறாள் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் போது ரஹி ஹைன் வாக்கியம் முடியும். நான்காவது வாக்கியம் ரவி சாப்பிட்டான், ரவி ஏட். இதை நம்ம எப்படி காய்ஸ் ஹிந்தியில் சொல்லலாம்? ரவினே காயா, ரவினே காயா. ராணி சாப்பிட்டாள், ராணி ஏட். ராணி நே காலியா, ராணி நே காலியா. அடுத்த வாக்கியம் ரவி சாப்பிடுவான், ரவி வில் ஈட். ரவி காயேகா, ரவி காயேகா. இதையே நம்ம ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் போது ராணி சாப்பிடுவாள், ராணி வில் ஈட். ராணி காயேகி, ராணி காயேகி. ஒரு ஆணை குறிக்கிற எந்த ஒரு தொடரும் ஆ ஓசையிலையும், ஒரு பெண்ணை குறிக்கிற எந்த ஒரு தொடரும் ஈ ஓசையிலையும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஓல்டர் வீடியோஸில் இந்த ரூல்ஸை பேசியிருப்போம். நான் இந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க. ரவி சாப்பிடுகிறான், ரவி இஸ் ஈட்டிங். ரவி கா ரஹா ஹை, ரவி கா ரஹா ஹை. ராணி சாப்பிடுகிறாள், ராணி இஸ் ஈட்டிங். ராணி கா ரஹி ஹை, ராணி கா ரஹி ஹை. அடுத்த வாக்கியம் ரமேஷ் படிக்கிறான், ரமேஷ் இஸ் ஸ்டடியிங். இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹிந்தியில் சொல்லலாம்? ரமேஷ் பட் ரஹா ஹை, ரமேஷ் பட் ரஹா ஹை. இதே ஒரு பெண்ணை சொல்லும் போது செல்வி படித்தாள், செல்வி இஸ் ஸ்டடியிங். செல்வி பட் ரஹி ஹை, செல்வி பட் ரஹி ஹை. அடுத்த வாக்கியம் ரமேஷ் படித்தான், ரமேஷ் ஸ்டடிட். இதுக்கு ஹிந்தியில் ரமேஷ் நே படா, ரமேஷ் நே படா. செல்வி படித்தாள், செல்வி ஸ்டடிட். செல்வி நே படாய் கி, செல்வி நே படாய் கி. அடுத்த வாக்கியம் ரமேஷ் படிப்பான், ரமேஷ் வில் ஸ்டடி. ரமேஷ் படாய் கரேகா, ரமேஷ் படாய் கரேகா. செல்வி படிப்பான், செல்வி வில் ஸ்டடி. இதற்கு ஹிந்தியில் செல்வி படாய் கரேகி ஈ என்ற ஒரு சொல்ல முடியுது. செல்வி படாய் கரேகி. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கம் குயிக்லி. இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஜல்தி ஆவோ, ஜல்தி ஆவோ. இரண்டாவது சென்டென்ஸ் உடனே வா, உடனே வா. கம் நவ். இதுக்கு ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம்? அப் ஆ ஜாவோ, அப் ஆ ஜாவோ. உடனே வா, அப் ஆ ஜாவோ. மூன்றாவது வாக்கியம் அமைதியாக வா, அமைதியாக வா. கம் குவைட்லி, கம் குவைட்லி. சுப் சாப் ஆவோ, சுப் சாப் ஆவோ. அமைதியாக வா, சுப் சாப் ஆவோ. அடுத்த வாக்கியம் தண்ணீர் கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா. பிரிங் வாட்டர். இதுக்கு ஹிந்தியில் பானி லாவோ, பானி லாவோ. தண்ணீர் கொண்டு வா, பானி லாவோ. அடுத்த வாக்கியம் பிறகு வா, கம் லேட்டர். இதுக்கு ஹிந்தியில் பாத் மே ஆனா, பாத் மே ஆனா. பிறகு வா, பாத் மே ஆனா. அடுத்த வாக்கியம் நாளைக்கு வா, கம் டுமாரோ. நாளைக்கு வா. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கல் ஆ, கல் ஆ. நாளைக்கு வா, கல் ஆ. அடுத்த வாக்கியம் கவனமாக வா, கம் கேர்ஃபுல்லி. இதுக்கு ஹிந்தியில் தியான் சே ஆனா, தியான் சே ஆனா. கவனமாக வா, தியான் சே ஆனா. அடுத்த வாக்கியம் ரயிலில் வா, கம் பை ட்ரெயின். இதற்கு ஹிந்தியில்
ट्रेन से आओ, ट्रेन से आओ, ரயிலில் வா, ட்ரெயின் से आओ. பணம் கொண்டு வா, பிரிங் மணி. இதை நம்ம எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? நக்தி லேக்கர் ஆவோ, நக்தி லேக்கர் ஆவோ. பணம் கொண்டு வா, நக்தி லேக்கர் ஆவோ. என்னிடம் வா, கம் டு மீ. இதற்கு ஹிந்தியில் மேரே பாஸ் ஆவோ, மேரே பாஸ் ஆவோ. என்னிடம் வா, மேரே பாஸ் ஆவோ. அடுத்த வாக்கியம், வாட்சை கொண்டு வா, பிரிங் த வாட்ச். இதுக்கு ஹிந்தியில் கடி லாவோ, கடி லாவோ. வாட்சை கொண்டு வா, கடி லாவோ. அடுத்த வாக்கியம், மீன் வாங்கி வா, பை ஃபிஷ். மீன் வாங்கி வா, பை ஃபிஷ். இதுக்கு ஹிந்தியில் மச்லி கரீதுனே ஆவோ, மச்லி கரீதுனே ஆவோ. மீன் வாங்கி வா, மச்லி கரீதுனே ஆவோ. சாப்பிட்ட பிறகு வா, கம் ஆஃப்டர் ஈட்டிங். இதுக்கு ஹிந்தியில் கானா காக்கர் ஆவோ, கானா காக்கர் ஆவோ. சாப்பிட்ட பிறகு வா, கானா காக்கர் ஆவோ. அடுத்த வாக்கியம், பாடம் படித்து விட்டு வா, ஸ்டடி அண்ட் கம். இதுக்கு ஹிந்தியில் பாட் பட்கர் ஆவோ, பாட் பட்கர் ஆவோ. பாடம் படித்து விட்டு வா, பாட் பட்கர் ஆவோ. அடுத்த வாக்கியம், குளித்த பிறகு வா, கம் ஆஃப்டர் ஷவர். இதுக்கு ஹிந்தியில் ஸ்நான் கர்க்கே ஆவோ, ஸ்நான் கர்க்கே ஆவோ. குளித்த பிறகு வா, ஸ்நான் கர்க்கே ஆவோ. நீ சாப்பிட வா, யூ கம் டு ஈட். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் கானா கானே ஆ ஜாவோ, தும் கானா கானே ஆ ஜாவோ. நீ சாப்பிட வா. இரண்டாவது, எனக்கு பசிக்கவில்லை, ஐ எம் நாட் ஹங்க்ரி. முஜே பூக் நகி ஹை, முஜே பூக் நகி ஹை. எனக்கு பசிக்கவில்லை. மூன்றாவது, நீ எப்போது சாப்பிட்டாய், வென் டிட் யூ ஈட், தும்னே கப் காயா. நான் இப்போது தான் சாப்பிட்டேன், ஐ ஜஸ்ட் ஏட். மெயின் பஸ் அபி காயா ஹை, மெயின் பஸ் அபி காயா ஹை. உங்கள் வீட்டில் என்ன சமையல்? வாட் டு யூ குக் அட் ஹோம்? ஆப் கர் பர் கியா பக்கெட் ஹை, ஆப் கர் பர் கியா பக்கெட் ஹை. எங்கள் வீட்டில் தயிர் சாதம், கர்ட் ரைஸ் இன் ஆர் ஹவுஸ். ஹமாரே கர் மே தஹி சாவல், ஹமாரே கர் மே தஹி சாவல். நீங்கள் சைவமா அல்லது அசைவமா? ஆர் யூ எ வெஜ் ஆர் நான்வெஜ்? आपका शाकाहारी है या मांसाहारी? நான் அசைவம், ஐ எம் அ நான் வெஜிடேரியன். மைன் மாंसाहारी हूँ, மைன் மாंसाहारी हूँ. நீங்கள் மட்டன் சாப்பிடுவீர்களா? would you eat मटन? क्या तुम मेमना खाओगे? क्या तुम मेमना खाओगे? நான் மட்டன் சாப்பிடுவேன், ஐ வில் ஈட் மட்டன். மைன் மேம்னா காவுங்கா, மைன் மேம்னா காவுங்கா. நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களா? நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களா? आर यू ऑन डाइट? क्या आप अल्पाहार पर हैं? क्या आप अल्पाहार पर हैं? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த எளிதான வாக்கியங்களை வைத்து நம்ம எப்படி தொடர் அமைக்கலாம்னு நம்ம கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் இந்த சென்டென்சஸ் எப்படி நம்ம பேசுகிறதுன்னு எளிதாகவே நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ என்ன வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் speakeasy.com சேனல்.